அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் பாச நேசம்லாம் வேற, கொள்கை கோட்பாடு முரண் வேற. நீங்க இவ்வளவு தண்டனை நடந்துக்கிறது திருப்பி மறுபடியும் பெரியார கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டின்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு கேள்வி தானே தம்பி, உலகத்துல மொழியில் இருந்தா எல்லாமே பிறகுது. நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன். அந்த மொழியை நீண்ட காலமா பேசுறேன். நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ்ற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது. அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது. அப்ப மொழிதான் எனக்கான கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், மரபு, கலாச்சாரம், வழிபாடு, வரலாறு, அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது. அந்த மொழியே சாணி ஏன் கூப்ப காட்டு மிராண்டி மொழி. உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு? உங்க தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா, அப்ப திருக்குறள், இந்த இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், இந்த சங்க இலக்கியங்களாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்க தமிழ் தாய் படிக்க வைக்கலையா? தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு? சனியன்ல தானே எழுதுனீங்க. நீங்க என் மொழியவே இழிவாய அது ஒண்ணுமில்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம், அப்புறம் என்ன சீர்திருத்தம், அப்புறம் என்ன அரசியல் இருக்கு? அடிப்படையே தப்பா இருக்கு. இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு. என்னுடைய ஆக சிறந்த உலக நெறி ஒன்று இருக்கு, வாழ்வியல் நெறி, திருக்குறள். அதை மலம்ட்டீங்க. கம்பே ஒரு எதிரி, இளங்கோவடிகள் ஒரு எதிரி, இந்த திருவள்ளுவன் ஒரு எதிரி. என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீங்க சமூக சீர்திருத்தம், மாறுதல், எனக்கு நல்லது சொல்றது? அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி?